கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாம் அறிவார்கள். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற வார்த்தை, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற வார்த்தை. நம்மளுடைய வேண்டுதல் எப்படிப்பட்டதாக இருந்ததோ, இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே நம்ம சமூகத்தில் இருந்து நம்ம எதை பெற்றுக்கொண்டோம், அவர்கிட்ட என்னெல்லாம் கேட்டோம், நம்ம சரீரத்தில் உள்ள என்ன வியாதியெல்லாம் போகணும்னு நம்ம என்னெல்லாம் கேட்டோமோ அது எல்லாத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். நீ வேண்டிக் கொண்டபடி எல்லாம் செய்வேன். நம்ம என்ன கேட்டோமோ அது அப்படியே நிறைவேறும். ஸ்டார்டிங்லேயே ஒரு வசனம் சொன்னாங்க. இந்த வசனத்தை பெண்களாகிய நாம் மறக்கவே கூடாதுன்னு. அவள் மேல் அவர் கைகளை வைத்தார், அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இது நம்மளுடைய வாழ்க்கையில் உண்மையிலே ஏன்னா நம்ம கஷ்டம் வரும்போது சட்டுன்னு நம்ம ஒரு அஃபண்ட் ஆகுறது லேடிஸ் தான். உடனே நம்ம கண்ணீர் விட்டு கவலைப்படுவோம், ஒரு லைவை அவாய்ட் பண்ணுவோம், உட்காந்து அழுதுகிட்டே இருப்போம். இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றது, நான் எப்படி இதை ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பயம் வரும். அதுலேயும் தனிமையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னும் அதிகமாக பயம் வரும். குடும்பத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பயம்னா, தனிமையாக இருக்கவங்களுக்கு இன்னும் அது ஒரு அதிகமான பயத்தை உண்டு பண்ணும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம தேவனை நோக்கி பார்க்கும்போது, அவரை துதிக்கும்போது நம்மளுடைய அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுதலையே பார்க்க முடியும். ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ தான் புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுதுன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. பிரச்சனைகளை பார்க்காம எந்த நேரமுமே அவருடைய வார்த்தையை முன்ன வைக்கணும். ஏசப்பாவை முன்ன வச்சு பிரச்சனையை பார்க்கணும். நாம் எப்போவுமே பிரச்சனையை முன்ன வச்சு நாம் ஏசப்பாவை பார்க்குறோம். என்னுடைய இந்த பிரச்சனையை ஏசப்பாவால் மாற்ற முடியுமா அப்படின்னு பிரச்சனையை முன்ன வச்சு நம்ம ஏசப்பாவை பார்க்கக்கூடாது. ஏசப்பாவை முன்ன வச்சு பிரச்சனையை பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகி போயிடும். கர்த்தர்